Today, let's see the determination of income and employment. Chapter 4 CBSE syllabus. The first of all, we should know what is aggregated demand. Aggregated demand is nothing but the total expenditure on goods and services during a particular fiscal year. And then it is having a direct and positive relationship between employment and output. Where there is a rise in employment, there will be a aggregate expenditure will increase. If there is decline in employment, the aggregate expenditure will decrease. The formula for aggregate demand is nothing but the consumption plus investment. We have to add consumption. C refers to consumption expenditure, I refers to investment. இதில் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அக்ரிகேட்டட் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேவை. அப்போ அதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்கானமியில் ஒரு ஃபிஸ்கல் இயரில் டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய வேல்யூ என்ன, the total expenditure on goods and services in an economy during a fiscal year, அதுதான் வந்து aggregated demand அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக டிமாண்ட் நம்ம எப்போ பண்ணுவோம்? பைசா இருந்ததுன்னா டிமாண்ட் பண்ணுவோம். பைசா எப்போ இருக்கும்? இன்கம் இருந்தால் பண்ணுவோம். இன்கம் எப்போ வரும்? எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, the direct or positive relationship with employment. எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் இன்கம் வரும், இன்கம் வந்தால் நான் டிமாண்ட் பண்ண முடியும். சரி, அது மட்டும் போதுமா? அவுட்புட்டும் இருக்கணும். அவுட்புட் என்ன? மார்க்கெட்டில் ப்ராடக்ட் அவைலபிள் இருந்தால் தானே நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியும், சப்ளை இருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் எ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட். அண்ட் தென் when there is income, இன்கம் அதிகமாகும் போது எப்போ அதிகமாகும்? எம்ப்ளாய்மெண்ட் நல்லா கிடைச்சி, நல்ல போஸ்ட் கிடைச்சி, நல்லா இருந்தால், இல்லை ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணால் இன்கம் கிடைக்கும். ஸோ ரைஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது இன்கம் அதிகமாக இருக்கும். இன்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுவோம். இன்கம் குறைவாக இருக்கும்போது அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிக்குவோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகேட்டட் டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சி ப்ளஸ் ஐ. சி ரெஃபர்ஸ் டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். In two sector economy, what is ex ante measures and ex post measures? Ex ante measures is nothing but the planned value, estimated value, expected and then future value. The planned values of variables, consumption, investment and output of final goods. It is not actual value. But ex post measures, it is actuals or accounting values of the same, that is variables, consumption, investment. நல்லா கவனிச்சிங்க, எக்ஸ் ஆன்டி மெசர்ஸ். டூ செக்டார் எக்கானமி உங்களுக்கு தெரியும். டூ செக்டார் எக்கானமியில் எக்ஸ் ஆன்டி மெசர் அப்படின்னா பிளான்ட் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ, நாட் எ ஒரிஜினல் வேல்யூ. எதுக்கு? கன்சம்ஷனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அவுட்புட் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் எல்லாத்துமே அப்படி சொல்கிறதுக்கு பேர் எக்ஸ் ஆன்டி மெசர்ஸ். எக்ஸ்போஸ்ட் மெசர்ஸ் அப்படின்னா ஆக்சுவல்ஸ், என்ன நடந்தது, என்ன எவ்வளோ ஆக்சுவலாக கன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஐ மீன் கன்சம்ஷன் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ அப்படின்னு ஆக்சுவல் ஃபிகர் சொல்கிறது எக்ஸ் போஸ்ட் மெசர்ஸ். நவ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை எப்படி அக்ரிகேட்டட் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு லெட் அஸ் ட்ரா எ டயக்ராம். பிஃபோர் தட் வி ஹாவ் டு ட்ரா ஒன் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம். The first important thing that we have to be very careful about, for example, if there is no income, will you spend or not? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வருமானம் இல்லை, சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டு தான் ஆகணும். வருமானம் இல்லைனாலும் நம்ம சாப்பிட்டாகணும். அது எப்படி சார்? வருமானம் இல்லைன்னா நான் எப்படி சாப்பிட முடியும்? கன்சியூம் எப்படி பண்ண முடியும்? பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸில் இருந்து செலவு பண்ணி ஆகணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற அசட்டை வித்தாவது பண்ணணும், இல்லை பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டாகணும், அல்லனா உயிர் வாழ முடியாது. ஸோ தட் இஸ் கால், ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் ஜீரோ அப்படின்னு வச்சுங்க. ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் இன்கம் வந்து ஜீரோ. அப்படி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 100 ரூபாய் கன்சியூம் பண்ணியே ஆகணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணுன்னா அட்லீஸ்ட் 300 ருபீஸ் செலவு பண்ணணும். அப்போ 100 ரூபாய் செலவாகணும். அப்போ யார்கிட்டயே கடன் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை எதையாவது விற்றோ சாப்பிட்டு ஆகணும். அதுக்கு பேர் தான் என்ன? அட்டானமஸ் கன்சம்ஷன். வென் இன்கம் இல்லாமையும் நம்ம செலவு பண்ணணும், கன்சியூம் பண்ணணும், அந்த கன்சம்ஷனுக்கு பேர் அட்டானமஸ் கன்சம்ஷன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இதுக்கு பேர் என்ன? when the income is zero, you have to consume to the extent of rupees 100, that is called autonomous consumption. இப்போ இன்கம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, 200 and then 400 and then 600 and then 800 and then 1000 like that. இப்படி இருக்கு, இன்கம் இருக்குது. சரி, கன்சம்ஷன் எப்படி இருக்கும்னா, இன்கம் அதிகமாக அதிகமாக கன்சம்ஷன் அதிகமாகும். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு இந்த 100 இருந்தது 200 ஆகுது, 300 அண்ட் தென் 400. இன்கம் அதிகமாக அதிக செலவு பண்ணுவோம் நம்ம. 500 எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வரைகிறோம். 600.
பட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் எனி காஸ்ட் நம்ம ஃபியூச்சருக்காக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம வச்சுருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அத்தியாவசிய தேவை. இப்போ நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு என்னென்னா பாக்கெட்டில் காசு வச்சுருந்தா தான் மதியம் போய் சாப்பிட முடியும். அப்போ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபியூச்சருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அது ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே 100ன்னு வச்சுங்க. 100 100 100 100 100 100 இதுதான் கேஸ். இப்போ அக்ரிகேட்டட் டிமாண்ட் என்ன சொன்னோம் நம்ம? கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஹியர் கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருது? 100. சி கன்சம்ஷன் 100, இன்வெஸ்ட்மெண்ட் 100. ஸோ 200 rupees. And the 200 plus 100 that is 300. And then 300 plus 100 400. And then 400 plus 100 500. And then 500 plus 100 600. And then 600 plus 100 700. ஸோ அக்ரிகேட்டட் டிமாண்ட் வந்து இவ்வளோ வருது. இதெல்லாம் ருப்பீஸில் போட்டுங்க. இதுவும் ருப்பீஸ், கன்சம்ஷன் எல்லாமே ருப்பீஸ். சரி, இப்போ ஹவு டு ட்ரா? இப்போ நம்ம அட்டானமஸ் கன்சம்ஷன், இதுக்கு பேர் என்னென்னா அட்டானமஸ் கன்சம்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அட்டானமஸ், வருமானம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கன்சியூம் பண்ணி ஆகணும். அதுதான் அட்டானமஸ் கன்சம்ஷன். இப்போ ஹவு டு ட்ரா த டயக்ராம்? யூ கேன் ட்ரா த டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ். X-axis represented by income, Y-axis represented by that is aggregated demand. You can make it AD, aggregated demand. So how much aggregate demand? 1000 parts. You can divide X-axis into 5 parts, 200 300, then that is 0 200 400 600 800 1000 1200. So 200 400 600 800 1000 1200, like that you can divide in x-axis. And then y-axis, that is aggregated demand, that is also 700. You can make it 100 200 and then 200, that is 400, that is 300 400 500 600 and then 700. So we have divided both the x-axis and y-axis. X-axis represented by income, y-axis represented by AD. So 0. Actually income how much? This is the 0. Understand? This one is 0. When income is 0, the aggregated demand is 200. So this part. அதில் கூட பாருங்க how it will come. பாருங்க 200 rupeesங்கிறது both the consumption. ஸோ இங்கே கன்சம்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கன்சம்ஷன் and then இங்கே ரீச் ஆகுது. அப்போ இது வரைக்கும் இந்த 100 rupees வரைக்கும் இருக்கிறது வந்து அட்டானமஸ் கன்சம்ஷன். அதுக்கப்புறம் ஒரு 100 இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ டோட்டல் 0 இன்கமாக இருந்தால் டோட்டல் அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளோ? 200. ஸோ இந்த 200 நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 200 இன்கம் and then 300. அப்போ இன்கம் 200 and then 3. This point, and then income 400 and then 400. Here 400 400 equals the both income and then both income and aggregate demand is same. And then 600 rupees income and then 500 rupees aggregate demand. So 600 and then 500 and then 800 600. So 800 600 and then 1000 700. So 1000, so 700. So this is the part. It will be the straight line, that is a linear line. This is called aggregated demand. So aggregated demand, it is nothing but it is a linear equation, linear line. And then autonomous consumption is this much is autonomous consumption. When income is 0, 100 rupees is the consume, we have to consume even there is no income, that is. One is components of aggregated demand. Components of aggregate demand is nothing but it is aggregate of consumption expenditure, investment expenditure, government expenditure plus export minus import, that is net export. So இதில் நல்லா கவனிங்க, இந்த C அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்தியாவில் டோட்டல் அத்தனை சிட்டிசனும் சாப்பாட்டுக்காக, உடைக்காக, மற்றபடி வீட்டுக்காக, மற்றபடி என்னென்னலாம் கன்சியூம் பண்ணாங்களோ அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதனுடைய காஸ்ட். ஹவுஸ்ஹோல்டு டிமாண்ட்ஸ் ஃபார் ஃபுட், கிளாத்திங், ஹவுசிங், இது எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்ஸில் எடுத்துக்கணும். அப்போ ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு சிட்டிசனும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அதை எடுத்துக்கணும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை அ ஃபர்ம். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன?
பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டாடா, பிர்லா, அம்பானி இந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்காக எவ்வளோ பில்டிங் கட்டுறாங்க, எவ்வளோ லேண்ட் வாங்குறாங்க, எவ்வளோ மிஷினரி வாங்குறாங்க, எவ்வளோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பை த ஃபர்ம் will be taken into account. And then the government expenditure. Government expenditure என்ன? கவர்மெண்ட் நமக்காக, சிட்டிசனுக்காக, பொதுமக்களுக்காக, சோசியல் வெல்ஃபேருக்காக, ஐ மீன் காமன் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்காக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க? என்னென்ன பண்ணுறாங்க? ஸ்கூல் கட்டுறாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்க் இருக்குது, ரோடு இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, டேம் இருக்குது. எல்லாமே யாருக்காக செய்கிறது? கவர்மெண்ட்டுக்கு, பொதுமக்களுக்காக செய்கிறது. அந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் ஆட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நெட் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா என்ன? we are selling the commodities to the foreign countries. அப்போ என்ன ஆகிடும்? we will receive in foreign currency. அதை நம்ம வாங்குகிறோம். அப்போ என்ன? இன்கம் தானே. அப்போ இம்போர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பைசா கொடுக்கணும். அப்போ நெட் எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். எக்ஸ்போர்ட் ஐ மீன் எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தென் இம்போர்ட் அப்படின்னா இட் இஸ் எ பாசிட்டிவ். ஒரு உதாரணத்துக்கு 500 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட், 300 கோடி ரூபாய் இம்போர்ட். அப்போ என்ன? நெட் எக்ஸ்போர்ட் வந்து 200 crores. ஆனால் இம்போர்ட் I mean greater than exports அப்படின்னா என்ன? it will be negative. 1000 crores இம்போர்ட் பண்ணுறோம், only 800 crores தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ நெகட்டிவ் 200 crores அப்படின்னு வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் நெட் எக்ஸ்போர்ட் இஸ் ஜீரோ. அதாவது நோ இன்கமும் இல்லை, எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லை, அதாவது கரெக்டாக வந்துருச்சு, வரவுக்கு செலவுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறது. ஸோ த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் தென் இட் இஸ் அடிஷன். ஐ மீன் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ household, total citizens household expenditure will be taken into account for finding out household expenditure. I mean it is C. And then investment expenditure by firm. All the firm, private entrepreneurs, what are the expenditures meant by the private entrepreneurs in respect of machine, building, raw materials, etc. And then the government expenditure for the common welfare on community, common needs of the society, how much expenditure in respect of schools, transport, hospitals, etc. And then net export. Net export means export minus import. So if we add all the 4 items, we can get the aggregated demand of total economy during a particular fiscal year.